ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல. ஆனா எனக்கு ஓட்டு போட்டவங்க ஏன்டா இவளுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி நினைச்சிட கூடாது. அவங்க வாழ்வாதாரம் முன்னேற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல மீனா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்காம ஓட்டு போட்டவங்களுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பாத்தியா? அது போதும் மீனா, கண்டிப்பா நீ நல்லதுதான் பண்ணுவ. மாமா, டேய் அங்க பாரு உன் மச்சான் ஜோடியா வந்திருக்கான். வாடா. வாடா சத்யா. வாங்க ரேகா. நீங்க தான் எங்களை வர சொன்னதா சத்யா சொன்னா. ஆமாங்க, நீங்க எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்கீங்க. உங்களையும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணலாம் தான் வர சொன்னோம். கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எதுக்கு இதெல்லாம்? மீனா, நானே கேக் வெட்டி கொண்டாடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா கேக்க வாங்கிட்டு வந்தாங்க. ரேகா, எதுக்கு இதெல்லாம்? வாழ்த்து சொன்னா பத்தாதா? இதுல என்னங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன்ல நின்னு போட்டி போட்டு வின் பண்ணிருக்கீங்க. அது பெரிய விஷயம் இல்ல? கரெக்ட். அதுவும் மீனா, நீ சாதாரண எதிர்த்து ஜெயிச்சிருக்க, பெரிய பண முதலையில எதிர்த்து ஜெயிச்சிருக்க. அதெல்லாம் அப்படிதான் விட்டுறணும். ஆமாமா கரெக்ட் கரெக்ட். சிரிச்சுனா எப்படிப்பா? கேக் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உரியிட போதுப்பா. ஆமாப்பா. சரி, வா ரேகா. அக்கா, இந்தாக்கா வெட்டுக்கா. வர வர ரொம்ப பண்றீங்க. அக்கா வெட்டுக்கா. கட் பண்ணுங்க மீனா. வாங்க. மீனா, ஜெயிச்சது நீதான் மீனா. ஜெயிக்க வச்சது நீங்க தான். இதுல பாதி இதுல உங்களுக்கு. கேள்வியா? வெட்டுப்பா. வாங்க வெட்டுங்க. வெட்டுங்க. சூப்பர் சூப்பர். Thank you. பாத்தியாடா சத்யா, இப்பெல்லாம் நான் கண்ணுக்கே தெரியறது இல்லடா. ஏங்க ஆமா மாமா. சும்மா இருங்க. மீனா, ஆ. இந்தாங்க. இப்ப எங்களுக்கு கேக் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏங்க இந்தாங்க. ஆ. ஏண்டா நீ தானே ரேகாவை அடிக்கடி அங்கங்க டிராப் பண்ற, இதெல்லாம் உனக்கு தெரியாதாடா? இல்ல அது வந்துமா. டேய் உண்மையை சொல்றா, என்ன மென்னு முழுங்குற? ஆமாமா, இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குமா. அந்த மீனாவோட தம்பி கூட தாமா நம்ம பாப்பா பழகிட்டு இருக்கு. இது ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இல்லமா, பாப்பா தாமா என்ன யாருக்கிட்டே சொல்ல வேணாம்னு மிரட்டி வச்சிருக்கு. ஏன் அப்ப அவ மேல இருக்கிற பயம் என் மேல கிடையாதுல்ல? இவ்வளவு தாண்டா உங்க விசுவாசம் எல்லாம்? தப்புதாமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. தொழில என்ன ரெண்டாவதா தள்ளுனா எலெக்ஷன்ல தோக்கடிச்சா. இப்ப என் பொண்ணையே அவ தம்பிக்கு கட்டி வச்சு என் குடும்பத்துக்குள்ள வரலான்னு பாக்குறாளா? தராதரம் இல்லாத இந்த குடும்பத்துக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வண்டி எடுறேன். சரிங்கம்மா. கேக் சூப்பரா இருக்குமா? வாஜிகள் சங்க தலைவி. சிஸ்டர். எங்கள் சங்க தலைவி வாழ்க. சங்க தலைவி. ஐயோ, என்னங்க இது கட்சி கூட்டமா கோஷம் எல்லாம் போடுறீங்க? ரொம்ப நன்றி ரேகா. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? என்னோட வெற்றியை நீங்க கொண்டாடணும்னு நினைச்சீங்கல்ல, மத்தவங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் அதிகம். நீங்க சந்தோஷமா இதெல்லாம் பண்றீங்க. நிஜமாவே நீங்க ரொம்ப நல்ல பொண்ணுதான் ரேகா. உங்க அப்பா அம்மா உங்களை நல்லபடியா வளர்த்திருக்காங்க. என்னம்மா பாராட்டனே ஆஃப் ஆயிட்ட? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நானும் சத்யாவும் லவ் பண்றோம். எங்களுக்கு தெரியும். சத்யா போய் என்கிட்ட சொல்லிட்டான். எங்ககிட்ட சொல்லிட்டு வந்தா உங்ககிட்ட லவ் சொன்னான். என்னடா? ரேகா, நீங்க நல்ல பொண்ணுதான். சத்யாக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். உங்க குடும்பம் ரொம்ப வசதியானது. உங்க அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா? மீனா, அவன் நல்ல மனுஷன், நீதானே சொல்லிருக்கிற. நல்லவர் தாங்க. ஆனா அவர் பொண்ணு ஒரு சாதாரண வீட்டுல கட்டி கொடுப்பாரா? இந்த விஷயத்துல என் அப்பாவை நினைச்சு பயப்பட வேண்டாம். அவர் எப்பவுமே எனக்கு பிடிச்சதான் செய்வாரு. ஆனா பிரச்சனை அப்பா இல்ல, என் அம்மா. எங்க அம்மா எங்க லவ் ஏத்துக்கவும் மாட்டாங்க. சத்யாவை நான் மேரேஜ் பண்ண சம்மதிக்கவும் மாட்டாங்க. அப்படின்னா உன் வீட்லயும் அம்மா தான் பிரச்சனையா? எங்க வீட்லயும் என் அம்மா தான் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அம்மா ஒத்துக்கலனாலும் நீங்க தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். அவங்க பயப்படுறதுல தப்பு இல்ல. நம்ம குடும்பத்துல உடனே ஒத்துப்பாங்க. பொண்ணு பெத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. நீ அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாமா, அதெல்லாம் பேசி முடிவு பண்ணிடுவோம். சத்யா யாரு? பூ வியாபாரிகள் சங்க தலைவியோட தம்பி. என்னங்க நீங்க? ரேகா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன். யார் பேசினாலும் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பா நீங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஏன்? அதையே நான் வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க.
என் அம்மா யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு தெரியுமா? மீனா உனக்கு தெரியுமா யாருன்னு? ஏங்க எனக்கு தெரியலங்க. ஒருவேளை பூ ஏதாவது கொடுக்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனா? No. யார் உங்க அம்மா? யார நீங்க போட்டி போட்டு தோக்கடிச்சீங்களோ அந்த சிந்தாமணி தான் என்னோட அம்மா. என் அம்மா எங்க லவ் ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னு இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா சொல்லுது அந்த பொண்ணு? ஆமா மாமா, எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல தெரியறதுக்கு என்னடா இருக்கு? போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே நீங்க 2 பேரும் ஒண்ணும் பழக வேண்டாம். அக்கா இல்லக்கா. சொல்றேன்லடா, இதுக்குதான் இந்த லவ் கிவ் எல்லாம் வேண்டாம்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கேட்டியா நீ? மீனா ப்ளீஸ், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். வேண்டாம். நீங்க நல்ல பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்லல. உங்க அம்மா வேற யாரா இருந்தாலும் நான் அவங்களை கெஞ்சி கூத்தாடி இவன் கூட சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எங்களை எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல நீங்க பழகுறது சரியா இருக்காது. நீங்க 2 பேரும் இதெல்லாம் மறந்துருங்க. வீட்டுல பாக்குற பையனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. கஷ்டம்தான், ஆனா ஆரம்பத்திலே பிரிஞ்சுட்டா அதெல்லாம் சரியாயிடும். அப்படியெல்லாம் என்னால சத்யாவை பிரிஞ்சு இருக்க முடியாது. அவன் இல்லாம எனக்கு லைஃபே இல்ல. அக்கா ஏய் பேசாதடா, போ அப்படி. மீனா எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? ஏங்க என்ன இப்ப அவங்க அம்மா சிந்தாமணி இருந்தா நம்ம பயப்படணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எலெக்ஷன்ல நின்னதுக்கே நம்மள ஆள வச்சு கத்தில குத்துனவங்க அவங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா சத்யாவை சும்மா விடுவாங்களா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? மீனா அப்பெல்லாம் ஆகுது, நீ ஏன் பயப்படுற? நம்மளா இருக்கும்போது விட்டுருமா? 2 பேரும் விரும்புறாங்க. இதுல குடும்பத்தோட பகைய காரணம் வச்சு பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா எப்படி? அதுக்காக இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பண்றது? மீனா எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. டேய் சத்யா, லவ் பண்றது பெருசு கிடையாது. ஆனா அந்த லவ்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். சும்மா கொஞ்ச நாள் பழகிட்டு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் போயிடக்கூடாது. என்ன? என் லைஃப் எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா கடைசி நாள் வரைக்கும் நான் சத்யா கூட தான் இருப்பேன். ஆமா மாமா, ரேகா இல்லாம என்னால லைஃப் நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. சத்யா உங்க அக்கா பயப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ரேகாவோட அம்மா குணம் அப்படி. எப்படி ஒண்ணு நல்ல பொண்ணா இருக்கு, அப்புறம் என்ன? நீ விஷயத்த சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுமையா இரு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? மீனா நான் பேசிக்கிறேன் இரேன். ரேகா அப்படி உங்க வீட்டுல ஒத்துக்காம போனா வீட்டை விட்டு வெளில வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடியா இருக்கியா? முடிஞ்ச அளவுக்கு போராடி பாப்பேன், இல்லைன்னா வெளியே வந்துருவேன். அப்ப முதல்ல 2 பேரும் அதை பத்தி பேசி ஒரு தெளிவுக்கு வாங்க. அதுக்காக நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, 2 குடும்பத்திலையும் பேசி சமாதானம் பண்ண முடியுதான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பொறுமையா இருக்கு. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பாத்துக்கலாம் மீனா, நீ பயப்படாம இரு. இப்போதைக்கு ரேகா சிந்தாமணியோட பொண்ணு, நீ அத்தை கிட்டே சீதா கிட்டே சொல்லிடாத. டேய் நீயும் சொல்லிடாதடா. சரி மாமா. டேய், வாங்க. இதுவே ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்குல்ல? இங்க நிறைய ரோடு தீம் பார்க் மாதிரி தான் இருக்கும். ஆனா ரோட்ஸ் ஏன் இப்படி இருக்கு? சரியா ரோட்ஸ் போட மாட்டாங்களா?